ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்காக சில இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னை ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் போகிற இந்த 2 பேரோட மூஞ்சை மட்டும் கொஞ்சம் பாருங்கள், எப்படி திருன்னு முழிக்கிறாங்க. இந்த 2 பேரோட மூஞ்சியை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்களா ஃப்ளைட்டில், மூஞ்சில ஒரு மரண பயம் தெரியுது பாருங்க 2 பேர் மூஞ்சிலையும். இவட பாருங்க, இப்பவே வீட்டுக்கு போலான்ட்டான். இப்போ நீங்கள் ட்ரெயினில் போகணுன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். இல்லை பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ளைட்டில் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டுக்கு என்ன ஃப்ளைட்டு போகும்னு பார்க்கணும். அந்த ஃப்ளைட் கம்பெனியோட வெப்சைட்டில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும். இல்லை சில ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா GoIbibo, மேக் மை ட்ரிப், அந்த மாதிரி ட்ராவல் ஏஜென்ட்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதை மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டிக்கெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வீசா. நீங்கள் போகிற கண்ட்ரீஸ்க்கு வீசா ஃப்ரீயா, இல்லை வீசா ஆன் அரைவலா, இல்லை கம்பல்சரியாக இங்கேயே வீசா எடுக்கணுமான்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நாங்கள் தாய்லாந்து போனதுனால வீசா ஆன் அரைவல் டிசைட் பண்ணிட்டோம். வீசா ஆன் அரைவல்னால் அந்த ஊருக்கு போய் வீசா எடுத்துக்கலாம். சில கண்ட்ரிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் மலேசியா. நீங்கள் இங்கேயே வீசா அப்ளை பண்ணி வீசா வந்த பிறகு தான் ஃப்ளைட்டில் போக முடியும். ஸோ இது வீசா பற்றி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு டிக்கெட்டும் எடுத்தாச்சு, வீசாவும் எடுத்தாச்சு. இப்போது ஏர்போர்ட், நீங்கள் என்னைக்கு ஊருக்கு போகிறீங்கன்ற டேட்டு. ஏர்போர்ட்டுக்கு எப்போவுமே 2 hours முன்னாடி வந்துடுங்க. அதாவது இப்போ உங்கள் ஃப்ளைட்டு 10:30 மணிக்கு கிளம்புது அப்படின்னா 8லேருந்து 8:30க்குள்ளே நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிடணும். ஏன்னா அங்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்தாச்சு. நீங்கள் வந்த உடனே என்ட்ரன்ஸில் LED டிவிஸ் இருக்கும். அதில் உங்கள் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் போட்டு கவுண்டர் நம்பர் போட்டு இருப்பாங்க. சென்னை ஏர்போர்ட்டில் 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. D1, D2, D3, D4. ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயும் எந்த ஃப்ளைட்ஸ்க்கு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகலாம்னு போட்டு இருப்பாங்க. நாங்கள் ஏர் ஏஷியாவில் போனதுனால எங்களது D4ல் இருந்தது. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணும்னாலும் போகலாம். ஆனால் ஏர் ஏஷியாவில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் D4 என்ட்ரன்ஸில் தான் போகணும். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ ஸ்பைஸ் ஜெட். நீங்கள் ஸ்பைஸ் ஜெட்டில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா D3 என்ட்ரன்ஸில் போகணும். ஸோ நம்ம இப்போது டிக்கெட் எப்படி எடுக்கிறோன்றதை பார்த்தோம், வீசா பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ். இப்போது நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் வழியாக போகிறதுக்கு கையில் அந்த டிக்கெட் எடுத்தீங்க தெரியுமா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் வீசா இருந்தால் வீசா டீட்டெயில்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும். கையில் ஒரிஜினல் பாஸ்போர்ட் வச்சுருக்கணும். ஏன்னா நான் சொன்ன அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது தெரியுமா, D1, D2, அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகும்போது செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இந்த 3மே வெரிஃபை பண்ண பிறகு தான் உள்ளே விடுவாங்க. அதனால் இது 3மே பக்காவாக கையில் வச்சுக்கோங்க. இப்போது ஏர்போர்ட் உள்ளே போயாச்சு. ஏர்போர்ட் உள்ள 3 விஷயம் நடக்கும். பேக் செக்இன், இமிக்ரேஷன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பேக் செக்இன்னா நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு 1 மாதம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த சூட்கேஸ் இல்லைனா நீங்கள் ட்ராலி எடுத்துகிட்டு போகும்போது அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா ஃப்ளைட்ஸ்லேயும் நீங்கள் எதில் வேணால் போங்க, ஸ்பைஸ் ஜெட், ஏர் ஏஷியா, இண்டிகோ, எதில் போனீங்கனாலும்
7 kgs வரைக்கும் 7 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அதை நீங்கள் வந்து நம்ம பேக் மாதிரியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா ஒரு சின்ன சூட் கேஸ் மாதிரியும் நீங்கள் எடுத்துகிட்டு பேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெயிட் பார்த்திங்கன்னா 7 கிலோ இருக்கிற வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நிறைய பொருள்களை எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்க தெரியுமா, அந்த டிக்கெட் புக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்துகிட்டு போக போகிறீங்களான்ட்டு. அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே வெயிட் செக் பண்ணி எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 7 கிலோ வரைக்கும் நீங்கள் உங்கள் கூட ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு மேலே வெயிட் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி தருவாங்க. அப்புறம் நம்ம எந்த கவுண்டர்ஸ்னு எல்இடியில் டிஸ்பிளே ஆச்சோ அந்த கவுண்டரில் நிற்கிறோம் நம்ம ஸ்கேன் பண்ண லக்கேஜோட. இதுதாங்க பேக் செக்இன். இப்போது செக்இன் நம்ம வந்து பேக்கை வந்து செக்இன் பண்ணோம். இப்போ நமக்கு வந்து செக்இன் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் சேர்த்துட்டு வந்தீங்க தெரியுமா ஆன்லைனில் இருந்து, அதை தந்து நீங்கள் வந்து டிக்கெட் வாங்க போகிறீங்க. இதுதான் செக்இன். ஸோ ஸ்கேன் பண்ண லக்கேஜில் அவங்க வந்து ஒரு டேக் மாதிரி ஒட்டிட்டு அந்த கவுண்டர்ஸ் பக்கத்துலேயே ஒரு மூவிங் எஸ்கலேட்டர் இருக்கும், அதில் வந்து லக்கேஜ் போட்டுருவாங்க. இது வந்து எந்த கண்ட்ரியில் இறங்குமோ அங்கே நம்ம லக்கேஜ் வந்துடும். ஸோ நமக்கும் டிக்கெட்ஸ் தந்துடுவாங்க. அதில் எந்த கேட் போகணும், நம்ம பேர், ஃப்ளைட் நம்பர், முக்கியமாக எந்த சீட்டில் உட்கார போகிறோன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த டிக்கெட்டில் இருக்கும். இதுதாங்க செக்இன். இப்போ அடுத்து நம்ம வந்து இமிக்ரேஷன் பார்க்க போகிறோம். அந்த இமிக்ரேஷன்ற ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் போகிறவங்க இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டு தான் போக முடியும். அதுக்காக தான் நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, ஏர்போர்ட்டுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வாங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா இங்கே கவுண்டர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து எந்த ஃப்ளைட்டில் வந்து நம்ம போகிறோமோ அந்த என்ட்ரன்ஸில் போகலாம். கவுண்டர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டு எந்த ஊருக்கு போகுதோ அதை கவுண்டர்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு அங்கெல்லாம் கூட்டம் இருக்காது. ஆனால் இந்த இமிக்ரேஷனில் எல்லா கண்ட்ரிக்கும் போகிறவங்க வந்துட்டு இந்த இமிக்ரேஷன் வழியாக தான் போகணும். அதனால தான் ஒரு 2 ஹவர்ஸ். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 100 பேர் அவங்க ஸ்கேன் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வர சொல்கிறது. ஸோ இமிக்ரேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸர் நம்ம பாஸ்போர்ட், டிக்கெட்ஸ் அண்ட் வீசா வாங்கி அதில் டிபார்ச்சர்னு ஒரு ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருந்து வெளியில் போகிறதுக்கு ரெடின்னு அர்த்தம். அந்த ஆஃபீஸர் ஸ்டாம்ப் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பர்பஸ்க்காக போகிறீங்கன்னு கேட்பாங்க. நம்ம வந்து டூரிசம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகிறேன், இல்லை பிஸ்னஸ்க்காக போகிறீங்க, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போகிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ தாங்க ரொம்ப முக்கியம், ஸ்டாம்ப் பண்ண உடனே நம்ம இன்னொரு லைனில் நிற்போம். அங்கே நீங்கள் 7 kgs கம்மியாக கொண்டு போகிற பேகு, சூட் கேஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா லைக் பெல்ட்டை கூட அவங்க வந்து ஜஸ்ட் எடுத்து அந்த ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. பெல்ட்டு, வாட்ச், சன்கிளாஸஸ், பர்ஸ், பாஸ்போர்ட், டிக்கெட் எல்லாமே வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். அந்த ட்ரேயில் நீங்கள் வச்சுட்டு போயிடணும். அது கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஷார்ப் ஐட்டம்ஸ், அதாவது இப்போ கத்தி எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் நார்மலாக தான் எடுத்துகிட்டு போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஊரில் போய் நான் வந்து கத்தி எதுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கோ நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஆனால் ஃப்ளைட் ப்ரொசீஜர் படி கத்தி வந்து ஒரு ஷார்ப் ஐட்டம், அதை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. கத்தி, நெயில் கட்டர்ஸ், மேட்ச் பாக்ஸஸ், லைட்டர்ஸ், சிகரெட்ஸ் எனக்கு தெரியல, பட் இந்த இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு லிக்விட் ஐட்டம்ஸும், தேங்காய் எண்ணெய், ஷாம்பு,
இல்லை ஏதாவது மாய்ஸ்டர் எதுவாக இருந்தாலும் 100 mlக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதை 100 mlக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை வந்து அவங்க எடுத்து வச்சுடுவாங்க. இந்த ஐட்டம் ஸ்கேன் பண்ண நேரத்தில் அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்மளையும் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணுற மிஷின் வச்சு ஸ்கேன் பண்ணுவார், கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் டிக்கெட் கொடுத்து இருக்கிற கேட்டுக்கு போகலாம். அங்கே உங்கள் ஃப்ளைட்டு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் போகிறீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும், அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், நீங்கள் போகிற நாட்டுக்கு வீசா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். வீசா இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, வீசா ஆன் அரைவல்னா கூட ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அந்த ஊரில் போய் எடுத்துக்கலாம். வீசா கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போகணுன்னா இங்கேருந்து நம்ம வந்து அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் உள்ள கேட் என்ட்ரன்ஸில் வந்துட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு இது 3த்தையும் வெரிஃபை பண்ணி தான் உள்ளே விடுவாங்க ஏர்போர்ட்குள்ளே. அங்கே போனவுடனே பேக் செக்இன். ஸோ 7 kgsக்கு மேலே இருக்க பேக்ஸ் எல்லாத்தையும் ஒரு செக்இன் மாதிரி பண்ணி அவங்க வந்து டேக் போடுவாங்க. அதுக்கப்புறம் செக்இன், நம்ம எடுத்துகிட்டு போன பிரிண்ட் அவுட்ஸை போய் தருவோம், அவங்க அதுக்கு பதிலாக டிக்கெட் தருவாங்க. அப்புறம் இமிக்ரேஷனில் எல்லா ஐட்டம்ஸும் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, நம்மளையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம எந்த கேட்டில் ஃப்ளைட்டு வந்து நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதில் ஏறி ஜாலியாக ஊருக்கு போகலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க.